கொண்டிருந்த முனியாண்டியின் கனவிற்குள் சென்று பேய் பத்திரகாளி அவனது ஆன்ம சக்தியினை அழித்து அந்த சக்தியின் மூலம் தனது கூட்டாளியான குட்டி பேய் பத்திரகாளியை மீண்டும் உலகத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாள். அவ்வளவுதான், அழிய போறா. பாட்டி பாட்டி, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, சீக்கிரம் அப்பாவை கூட்டு வாங்க. யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல, என் பையன் அந்த ஆள கிடக்கானே. ஐயா ஆம்புலன்ஸ் டிரைவரே, கொஞ்சம் ஆம்புலன்ஸ்ல ஏத்த உதவி பண்ணுங்க ஐயா. பாத்துமா, நில்லுங்க, வரேன். ஐயா சீக்கிரம் வண்டியை எடுங்க ஐயா, என் மவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஒன்றும் ஆகாதுமா, கொஞ்சம் தூரம் தான், ஹாஸ்பிட்டல் வந்துடும். நான் யாருக்கும் எந்த பாவமும் நினைச்சதில்லை, ஏதா ஆண்டவன் என்ன இப்படி போட்டு சோதனை செய்யறானோ. பத்திரகாளி, உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷன் எப்படி துடிக்கிறான் பாரு. யாப்புல, நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம், எதுக்கு என்ன போட்டு இப்படி சித்திரவதை செய்யறா? யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா? உங்களை யாரடி காப்பாத்த போறா? ஏய், என்ன நடக்குது இங்க? இங்க என்ன நடக்குது? யாரு இது செஞ்சது? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கேஸ்ட எடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டலாமா, இல்ல நிப்பாட்டிட்டு கல்யாணத்தை கேசட் போடலாமா? அட பாவி, இவனா? டேய், கேசட்டை எடுக்காத, வேண்டாம். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, கேசட்டை வெளியில எடுத்து எல்லா பிரச்சனையும் நிப்பாட்டுவா. இப்ப எங்க போய் ஒளிறது, எங்க போய் ஒளிறது? டேபிள் கடையில ஒளிஞ்சாதான் பாதுகாப்பா இருப்போம். அம்மாடி, என்ன ஏதோ இடிஞ்சு விழுற மாதிரி நிலம் நடுக்க வந்துருச்சா? ஓ மை காட், அடியே லட்டு ஆண்டி, நீ மறுபடியும் வந்துட்டியா? நீ அந்த ஆள போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன்.
வச்சிருந்தானுங்க, எல்லாம் போச்சு. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி. அடடே, வாபா லட்டு ஆண்டி, என்னப்பா மெட்ராஸை சரியாயிருச்சா? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றியா. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் தம்பி. டாய் 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 குத்தீஸ்வரா, நான் தான் உன்னை எதுவுமே செய்யாத போய் படுத்து தூங்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்குடா போயும் போய் இவளை போய் காப்பாத்துன? டாய் 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 டாய், எதுக்கு இவளை காப்பாத்துனன்னு கேட்டா உப்பு சக்கரைன்னு என்னடா பாடிட்டு இருக்கறா? நீ ஒரு நாட்டோட இளவரசன்னு தானே சொன்ன. உன் நாட்டை ஆள்றதுக்கான அரசருக்குரிய அரசியல் அறிவு கூட இல்லையா உனக்கு? ஷபா ஷபா ஷபா, தெரியாம உன்கிட்ட கேட்டுப்புட்டேன். பாட்டா பாடி என்ன கொன்றாத. ஏப்பா பண்ணுமலை, அந்த பயம் இருக்கணும்பா. ஏம்பா லட்டு ஆண்டி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுலப்பா, அப்புறம் ஏம்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கறா? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, நீங்க கேசட்டை மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து எடுத்ததும் ஆவி பேய் பாச வீட்டை விட்டு போயிருச்சு. ஆனா கனவு கண்டுட்டு இருந்த அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. எமர்ஜென்சி எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க. பேஷண்ட் முனியாண்டியோட அட்டெண்டர்ஸ் யாருமா? நாங்க தான் டாக்டர். சொல்லுங்க, என் மவனுக்கு என்ன ஆச்சு? பாட்டியம்மா, முனியாண்டியோட ஒய்ஃப்லாம் வரலீங்களா? இல்ல டாக்டர் ஐயா, அவ பேய் பாச வீட்டுக்கு போயிருக்கா. வாட், பேய் பாசு வீடா? நீங்க என்ன விஷயம்னாலும் என்கிட்டயே சொல்லுங்க டாக்டர் ஐயா. ஏமா, பார்த்தா வயசானவிய மாதிரி இருக்கிய, நான் சொல்றத பயப்படாம கேளுங்க. என்ன, உங்க மகனுக்கு அதிக ரத்த அழுத்தத்தினால மூளைக்கு போக வேண்டிய நரம்புல ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால உங்க மகன் சுயநினைவு இல்லாம கிடக்காரு. உடனடியா சீக்கிரமா சர்ஜரி பண்ணி அந்த அடைப்பை எடுக்கணும், இல்லனா அவரு கோமாக்கு போயிருவாரு. சர்ஜரிக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். அந்த ஃபீஸ கேஷ் கவுண்டர்ல கட்டிருங்க. என்னது, 1.5 லட்சம் ரூபாய் ஆகுமா? ஆமா, ஃபீஸ உடனடியா கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சர்ஜரிய உடனடியா பண்ணிடலாம். நில்லுங்க. என்ன தெரியாம பெரிய ஹாஸ்பிடலா பார்த்து கூட்டு வந்துட்டோன்னு இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பாட்டியம்மா சொல்றிய? ஒண்ணுமே புரியல. அவனுக்கெல்லாம் எந்த ரத்த அடைப்பும் ஏற்படல. அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குது. நல்ல வேப்பலையால அடிச்சோன்னா அவன்கிட்ட இருக்கிற பேய் தன்னால பயந்து ஓடிரும். அப்படியா? அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் வேப்ப மரம் இருக்குது. 4 வேப்பலைய பிச்சிட்டு உங்க மகனுக்கு நீங்களே வேப்பலையால வைத்தியம் பண்ணி குணப்படுத்திக்கங்க. நர்ஸ், உடனடியா பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சமாளிக்க முடியாது. பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், கோவப்படாதீங்க. எங்க அப்பாக்கு என்ன சர்ஜரி பண்ணாலும் பண்ணிருங்க. எங்களுக்கு எங்க அப்பா வேணும். பாத்தியா பாப்பா, உனக்கு இருக்கிற அறிவு கூட உங்க பாட்டிக்கு இல்ல.
உன் பாட்டிக்கு நல்ல விதமா புத்தி சொல்லி புரிய வையே. சர்ஜரி பண்ணாதான் உங்க அப்பா திரும்ப வருவாருன்னு உன் பாட்டிக்கு நல்ல புரியுற பாஷையில விளக்கு. நர்ஸ், நீங்க வாங்க, நாம அடுத்த பேஷண்ட பார்க்க போலாம். ஓகே டாக்டர். ஏ அம்மா, காசை புடுங்கிறதுக்கு எப்படி ஏமாத்துறானுவ பாரு.